ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ස්වාමීන් වහන්සේට ප්‍රශංසා වේවා. ஆண்டவருடைய கிருபையினால் நாங்கள் நிர்மூலமாகாமல் இன்னொரு புதிய நாளை தேவனங்களுக்கு கூட்டி இருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ කරුණාව කනකොටගෙන අප විනාශුල විසින පිණිස අලුත් උන්වහන්සේ අපිට කියන්නේ ජීවනයක් උන්වහන්සේ ලබා දී තිබෙනවා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. இந்த நாள் இன்னொரு ஒரு நாளை தேவன் கிருபையாய் கூட்டி අද දවසේ තවත් දවසකින් උන්වහන්සේ කරුණාවෙන් වැඩි කළ තිබෙනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆகையினாலே என்னுடைய பிரசங்க தலைப்பு சந்தோஷம் தான். මේ මාතෘකාව නම් ප්‍රීතියයි. லூக்கா 2:10 வரைக்கும். ලූක් දෙවෙනි පරිච්ඡේදයේ 10 දක්වා. யாராவது சிங்களத்திலே யாராவது தமிழே வாசிங்க. භාෂා දෙකකින් කියමු. லூக்கா 2:10-11. ලූක් 2:10-11 වෙනි පදය. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன். கேளுங்க, பயப்படாதிருங்கள். බිය නොවන්න. எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி. හැමෝටම යාපත් පණිවිඩයක්. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்தார். දවසක යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ පොළොවේ ඉපදුනා. දේව දූතයා ඔවුන්ට කතා කොට බය නොවන්න බලව මුළු සෙනගටම මහත් ප්‍රීති උපදවන යහපත් ආරංචි නුඹලාට ගෙනෙමි. ஆமென். ආමේන්. 11வது வார்த்தை. 11 වෙනි පදය. මක්නිසාද ස්වාමියු ක්‍රිස්තුස් නම් ගැලවුම්කාරයෙක් නුඹලාට දාවිද්ගේ නුවර අද උපන්සේක. இயேசு கிறிஸ்து இந்த நாள் அல்ல, ஒரு நாள் பிறந்தார். අද දවසේ නොවේ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ දවසක උන්වහන්සේ ඉපදුනා. அந்த நற்செய்தி கவனிங்க, எங்களுடைய மனக்கண்களை திறந்திருக்கிறது. ඒ සුභාරංචිය යහපත් පණිවිඩය අපගේ කියන්නේ සිතේ දැනත් විවෘත කළ තිබෙනවා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. பிசாசானவன் இந்த உலகத்தில் உள்ள மக்களுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். යක්ෂයා මේ ලෝකයේ සිටිනා වූ මිනිසයන්ගේ ඔවුන්ගේ හදවතේ සිත දැනතෝ කියන්නේ වහඳ කර තිබෙනවා. ஆகையினாலே எங்களுக்கு தேவ கிருபையிலே எங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டிருக்கு. එම නිසා අපට උන්වහන්සේගේ කරුණාව කනකොටගෙන සිතේ දැනත් අපට විවෘත වී තිබෙනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. நான் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். හොඳට සමන් දෙන්න. கிறிஸ்துவின் பிறப்பாகிய மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளி நம் மனக்கண்களை திறந்திருக்கிறார். විශ්වාසී උපත නම් මහිමාන්විතේ ආලෝකය අපගේ හදවත දැනත් විවෘත කළ තිබෙනවා. ஆகையினாலே நமக்கு இது சந்தோஷம் தான். එම නිසා අපට මේක ප්‍රීතියයි. சொல்லுங்க ஆமென். ஆமென். உலகத்தோடு வாழ்ந்து மனக்கண்கள் குருடாகி அப்படியே அடுத்த எங்களுடைய வாழ்க்கை என்னென்று தெரியாமல் வாழ்வதை விட எங்களுடைய மனக்கண்களை இயேசு திறந்திருக்கிறார். ලෝකයා සමග එලෙසම අන්ධ ලෙස අපි හදවතින් අන්ධ ලෙස ජීවත් නොවි අපි විවෘත වූ සිතක් ඇතුව ඉතින පිණිස උන්වහන්සේ අපේ හදවත නැමැති කියන්නේ ආත්මික හදවත උන්වහන්සේ දැනත් විවෘත කළ තිබෙනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. ஆண்டவருடைய கிருபையினால நாங்கள் இப்பொழுது ராஜாக்களாக, ஆசாரிய கூட்டமாக, பரிசுத்த ஜாதியாக இருக்கிறோம். උන්වහන්සේගේ කරුණාව කනකටගෙන අපි උන්වහන්සේගේ රාජකීය පූජක හැටියට උන්වහන්සේගේ ශුද්ධ වූ වංශය හැටියට අපි සිටිනවා. எதிலும் கிடைக்காத எங்களுடைய எதிர்பார்ப்புக்கு அற்ற சந்தோஷம் அந்த எங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டது. කිසිම දෙයකින් නොලැබෙනා වූ කියන අපේ බලාපොරොත්තු වන්න නොලැබෙනා වූ දේන් උන්වහන්සේගේ කරුණාව කනකොටගෙන සිතේ නැමැති දැනත් උන්වහන්සේ උත කළ තිබෙනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. சந்தோஷமா இருங்க. ඔබ සතුටින් සිටින්න. நாங்க தேவனுடைய கிருபையினால் நீதிமான்கள். දෙවියන් වහන්සේ කරුණාව කනකොටගෙන අපි ධර්මිෂ්ඨයන්. நாங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். අපි සුද්ධවන්තයෝ හැටියට සිටිනවා. நாளாந்தம் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்கள். දවස් පතා අපි පවිත්‍ර වෙනවා අය. நாளாந்தம் நாங்க பயப்படுகிறவர்கள் அல்ல, பயப்படாமல் இந்த ஓட்டத்தை ஓடுகிறவர்கள். දවස් පතා අපි බයෙන් නොවේ බියෙන් නොවි මේ ගමන දුවන්නා. இந்த பூமியிலே தேவன் அந்த சந்தோஷத்தை எங்களுக்கு தொடங்கி விட்டார். මේ පොළේ උන්වහන්සේ අපිට සතුට පටන් උන්වහන්සේ இந்த ගත්තා. சந்தோஷத்தை எதுனாலும் பறிக்க முடியாது. කුමකින් බෑ මේ සතුට උදුරා ගන්න. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். அதாவது புதிய உடையில அல்ல,
எங்களுடைய விருப்பத்தில் அல்ல, எங்களுடைய விருப்பமான சாப்பாட்டிலே அல்ல, உலகம் கொண்டாடுகிற மாதிரி கொண்டாட்டத்திலும் அல்ல. අලුත් ඇඳුමින් නොවේ, අපේ කෑම බීමෙන් නොවේ, ලෝකයේ සරසන ආකාරයෙන් නොවේ අපේ. ஆனால் எங்களுடைய கிருபை என்ன தெரியுமா? எங்களுடைய வாழ்க்கையை தேவன் திறந்திருக்கிறார். අපේ කරුණාව කුමක්ද නම් අපේ ජීවිතය උන්වහන්සේ විවෘත කළා. நீங்க கடந்து கொண்டிருக்கிற எந்த துக்கமும், எந்த காயமும், எந்த சூழ்நிலையும் இந்த சந்தோஷத்தை பறிக்க முடியாது. ඔබ ගමන් කරන සින කුමන තත්ත්වයේ වේවා ඒ කිසිම දෙයක් බෑ මේ කරුණාව මේ තත්ත්වයේ උදුරා ගන්න. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். சந்தோஷமாய் தட்டுவோம். ரத்னபுரையிலிருந்து ஒரு 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 20-25-30 கிலோமீட்டர் வரைக்கும் போலீசார் அதிகம். அதே மாதிரி ஆண்கள், வாலிபர்கள், குடும்பஸ்தர் குடித்து வெறித்து ரோட்லே கும்மாளம் அடித்து கொண்டிருக்கிறாங்க. ඒ කියන්නේ කිලෝමීටර් 20-25 දුර සිනාවේ රත්නපුර ප්‍රදේශයේ කියන්නේ கொழும்புக்கு வருகிற කොළඹට පැමිණෙට කියන්නේ අපි දකින්න පුළුවන් ඒ සමාජ වීදි බලනකොට යෞවනයන් කියන්නේ බේබද්දෙන් කමින් සිටිනවා. குடித்து வெறித்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். බේබද්දෙන් කමින් දුවමින් සිටිනවා. ஒன்று, එකක්. இன்றைக்கு நாங்க பரிசுத்தமாக்கப்பட்டவர்களா இந்த இடத்துல අද අපි පවිත්‍ර වූ අය ඇටියට මෙම ස්ථානයේ සිටිනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆண்டவர் எங்களுக்கு நல்லவராய் இருக்கிறார். දෙවියන් වහන්සේ අපට යහපත්ය. ஆண்டவர் எங்களுக்கு வல்லவராய் දෙවියන් இருக்கிறார். වහන්සේ අපට බලවත්. பாருங்க, எங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டது நிமித்தம் අපේ සිතේ දැනත් විවෘත කරන නිසා அந்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ඒ ආශිර්වාදයේ කුමක්ද නම් இந்த பூமியிலே அவருடைய ஆளுகையின் கீழே வந்திருக்கிறோம். මේ පොළවේ උන්වහන්සේගේ පාලනය යටතේ අපි පැමිණ සිටිනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. கை சொல்லுங்க ஆமென். ආමේන්. இந்த பூமியிலே அவருடைய ஆளுகையின் கீழே வந்திருக்கிறோம். මේ පොළවේ උන්වහන්සේගේ පාලනය යටතේ අපි පැමිණ සිටිනවා. பிசாசும் அவருடைய ஆளுகையின் கீழே தான் இருக்கிறார். යක්ෂයාත් උන්වහන්සේගේ පාලනය තමයි සිටින්නේ. பிசாசுக்கு ஒரு எல்லை இருக்கிறது. යක්ෂයාට සීමාවක් තිබෙනවා. எல்லாவற்றுக்கும் மேலாக முழு உலகத்தை நம்முடைய ஆண்டவர் தான் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். සියල්ලට මුළු ලෝකෙම උන්වහන්සේ තමයි මවලා තිබෙන්නේ. எங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டு அவருடைய பிள்ளையா இருக்கிறோம், ராஜாக்களா இருக்கிறோம், பரிசுத்த கூட்டமா இருக்கிறோம், அவருடைய ஆளுகையின் கீழே இருக்கிறோம். අපේ සිතේ දැනත් විවෘත කරන ලැබපු තත්ත්වය අපේ පූජක ඇටියට සුද්ධ වූ වංශයක් ඇටියට රාජකීය වංශය ඇටියට අපි සිද්ධ වංශේ කරුණාව කනකොටගෙන உங்களால் முடிந்தால் உடனடியாக ඔබට පුළුවන් නම් සෙනිකව இந்த முடியை எண்ணி பாருங்கள். මේ කෙස් ගණන් කරලා බලන්න. என்னங்க சீக்கிரம் 1 கணக்கு 2 எழுத 3 வேணாம். 47 46 103 114 என்னமா ගණන් ගන්න පුළුවන්. அவர் எண்ணி வைத்திருக்கிறார். වංශේ ගණන් කරලා තිබෙනවා. சொல்லுங்க ஆமென். ஒரு மனிதன் தன்னுடைய தலைமுடியை எண்ண முடியாது. කිසිම මිනිසෙකුට බෑ තමාගේ ඉස කෙස් ගණන් කරන්න. ஆமென். ஆமென். அப்படியா இருந்தா அவர் எல்லாவற்றையும் அவருடைய ஆளுகையிலே வைத்திருக்கிறார். එහෙමනම් සියල්ලම උන්වහන්සේගේ පාලනය යටතේ තබා තිබෙන්නේ. வானத்தை ஆளுகைக்குள்ளே வைத்திருக்கிறார். ආසත් උන්වහන්සේගේ පාලනය යටතේ තබා තිබෙන්නේ. சமுத்திரத்தை ஆளுகையின் கீழ் வைத்திருக்கிறார். මුහුදත් උන්වහන්සේ පාලනය යටතේ තබා இந்த තිබෙන්නේ. பூமியை அவருடைய ஆளுகையின் கீழ் මේ வைத்திருக்கிறார். පොළවත් උන්වහන්සේගේ පාලනය යටතේ තබා තිබෙන්නේ. மனிதர்களும் அவருடைய ஆளுகையின் கீழே தான் இருக்கிறார். මනුෂ්‍යයන්වත් උන්වහන්සේගේ පාලනය යටතේ තබා තිබෙන්නේ. விசேஷமாக நாங்கள் அந்த ஆளுகையை அறிந்து உணர்ந்து ஆளுகையிலே வாழுவோம். විශේෂයෙන් ඒ පාලනය අපි දැනගෙන අපි ජීවත් වෙමු. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். இந்த அந்த மகிமையின் சுவிசேஷத்தின் ஒளி எங்களுடைய மனக்கண்களை திறந்து விட்டது. ඒ මහිමෙන් සුභාරංචියේ ආලෝකය අපේ දැන සිතේ දැන විවෘත කළා. சபை அல்லது ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருடைய ஆளுகையின் கீழே தான் இருக்கிறார்கள். සභාවේ දෙවියන් වහන්සේගේ ජනතාව දරුවන් උන්වහන්සේගේ පාලනය යටතේ තමයි සිටින්නේ. அவர் அறியாமல் ஒன்றும் நடந்ததில்லை, நடப்பதில்லை, நடக்க போவதும் இல்லை. වහන්සේ නොදැනුව කිසි දෙයක් සිදුුනේ නැහැ, සිදු වෙන්නෙත් නැහැ, සිදු වෙන්න පවතිනෙත් නැහැ. நீ கடந்து போற ஒவ்வொரு சூழ்நிலையும் அவருக்கு தெரியாமலும் இல்லை. ඔබ පසුකල ඔබ ගමන් කර යන්නව හැම වාතාවරණයත් උන්වහන්සේ නොදැනතු නොවේ. அதே போல கேட்டுக்கொள்ளுங்க, உங்களுக்கு இருக்கிற நன்மைகள் அவருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. ඒ වගේ ඔබට ලැබෙලා තිබෙනා වූ යාපත් දේ උන්වහන්සේගේ දැන තිරපිට තිබෙන්නේ. கரங்களை தட்டி தேவனை අත්කොලොස්සනා දෙවියන් மகிமைப்படுத்துவோம். වහන්සේමයි அவருடைய වඩපත් ஆளுகையில அவருடைய கண்கள் முன்பாக இருக்கிறது. උන්වහන්සේගේ පාලනයේ යටතේ උන්වහන්සේගේ දැනත් ඉදිරිපිට තිබෙන්නේ. பரிசுத்தத்துக்காக அழைத்திருக்கிறார். සුද්ධකම වෙනුවෙන් කැඳවා තිබෙන්නේ. அந்த
பரிசுத்த வாழ்க்கையை காத்துக்கொள்வோம். ඒ සුදකම ජීවිතය ආරක්ෂා කරගන්න. தேவ சித்த வாழ்க்கையை காக இந்த ஓட்டத்தை ஓடுவோம். දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත අනුව මේ ජීවිතය ගමන අපි දුවමු. கேளுங்க, நல்லதொரு ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டி இருக்கிறது. යහපත් ගමනක් අපි දුවන්ට අවශ්‍යව තිබෙනවා. ஆமென். ආමේන්. கடைசி பரியந்த நிலை நிற்கிறவன் ரட்சிக்கப்படுவான். අන්තිම දක්වා රැඳිසින කියලා ඔව් තමයි ගැලවීම ලබනව ඇත. தேவனுடையவர்களை தேவன் இழந்து போவதும் இல்லை. දෙවියන් වහන්සේට අයිති අයව උන්වහන්සේ අයිමි කරගන්නෙම නැහැ. அவர் பரிசுத்த வாழ்க்கையை தொடங்கினார். அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம். தேவ சித்தத்தில் ஓடுவோம். தொடர்ந்து நல்லதொரு ஓட்டத்தை ஓடுவோம். වහන්සේ සුද්ධවන්ත ජීවිතයක් ගත කරන පිණිස උන්වහන්සේ අපව තෝරාගත තිබෙනවා. එම නිසා ඒ සුද්ධවන්ත ජීවිතය අපි ආරක්ෂා කරමින් උන්වහන්සේ දෙසා අපි මේ ගමන දුවමු. சொல்லுங்க ஆமென். ආමේන්. தேவ ஆளுகையிலே இருக்கிறோம். දෙවියන් වහන්සේගේ පාලනය අපි සිටින්නේ. அதே மாதிரி நல்லதொரு ஓட்டத்தை ஓடுவோம். ඒ වගේ යහපත් ගමනක් අපි දුවමු. ஒன்றை கவனிங்க. එකක් ඔබ අවධානය යොමු කරන්න. சில நேரம் குடும்பத்துல கணவன் தலைவனா இருப்பான், அல்லது குடும்பத்துக்கு உட்பட்ட ஸ்திரீ தலைவனா இருப்பான். සමහර පවුලේ පුරුෂය ස්වාමි පුරුෂයා නායකත්වය දරන්න පුළුවන්, නැත්නම් භාර්යාව නායකත්වය දරන්න පුළුවන්. சில நேரம் பிள்ளைகள் வேலைக்கு போறபடினால் அவர்கள் தலைமைத்துவத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். සමහරට දරුවන් රැකියාවට යන නිසා ඔවුන් නායකත්වයේ දරන්න ඇටියට සිටින්න පුළුවන්. அப்ப ஒரு குடும்பம் அப்படியே கடைக்கு போயிருந்தது. එක පවුලක් එලෙසම කඩේකට ගියා. அவங்களோட அம்மா வைஃப் என்ன தெரியுமா சொன்னா? කියන්නේ දරුවන්ගේ අම්මා නැත්නම් ස්වාමි පුරුෂයාගේ භාර්යාව කුමක්ද දන්නවා அப்பா කියලා. பட்டர் கலர்லயே எடுப்போம் இந்த முறைண்டா. තාත්තේ බටර් පාටම ගමු මේ පාර. நான் இந்த முறை பட்டர் சாரி தான். මේ පාරේ මම බටර් සාරි තමයි අඳින්නේ. கணவர் பட்டர் பூசுற கலர். ස්වාමි පුරුෂයා බටර් ගහන அம்மா paint. பட்டர் கலர். අම්මත් ඒ පාටම. அப்பா பட்டர் பூசுற கலர். තාත්තා බටර් ගහන කලර් එක. பிள்ளைகள் ஹைலைட் ஆகிற பட்டர் கலர். දරුවන් අයිලට් ඉන්නවෝ කියන්නේ බටර් කලර් එක. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். என்னடா நான் வந்து பட்டர் எடுத்திருக்கேன், நீங்க நீல எடுத்திருக்கீங்களே. ඇයි තාත්තේ මම මේ බටර් ගන්න හිටියා ඔබ නිල් පාට අරන් තිබෙනවා. அப்பா சொல்லுவார், நான் பட்டரை பூச போறேன். තාත්තා කියනවා මම බටර් ගහන්න යනවා. சந்தோஷம். සතුටි. ஆமென். ආමේන්. ஆமென். ආමේன். உங்களோட சந்தோஷத்தை தேவன் கெடுக்க மாட்டார். ඔබේ සතුට උන්වහන්සේකට විනාශ කරන්නේ போன முறை அவங்க சொன்னாங்க, அப்பா நாங்க லைட் ப்ளூ என்னாங்க. පස්සේ ගිය කාලවල කියන්නේ උන් කිව්වා අපි නිල් පාට ලයිට් බ්ලූ එක ගාමු කියලා. அது சிங்களத்தில் இல்ல, லைட் ப்ளூன்னு தான் இருக்கு. ලයිට් බ්ලූ. லைட் ப்ளூன்ட்டாங்க. ලයිට් බ්ලූ. இவரும் போய் தேடி பார்த்து சும்மா டைம் தான் வேஸ்ட் ஆகுது. லைட் ப்ளூ வேணா, எந்த ப்ளூ வேணா, இருக்கிற ப்ளூ போதுன்ட்டா. ඔයලා බලලා ඔබ කියන්නේ රස්තාදි ගාලා ඒ පාට නැති නිසා කිසිම ලයිට් බ්ලූ එපා මේ පාටම ගාමු කියලා இந்த කිව්වා. முறை என்ன கலர்? මේ පාරේ කුමද්ද පාට? என்ன கலர் சொல்லுங்க, நீங்க உங்களுக்கு தான் தெரியும். කුමද්ද පාට ඔබට තමයි දන්නේ. ஆ? நான் கண்ணை மூடி சொல்றேன். දැල්ත් මම පියාගෙන කියනවා. இந்த முறை லைட் பச்சை. මේ පාර அதுவும் தெரியாது. ලයිට් ග්‍රීන් லைட் கிரீன் தான் சிங்களத்தில் இருக்கு. நல்லா கேளுங்க. சந்தோஷம். සතුටුයි. சந்தோஷமா இருங்க. ඔබ සතුටින් සිටින්න. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. சந்தோஷமா இருங்க. සතුටින් සිටින්න. நான் போன இடத்துல මම ගියේ තැනේ 11 மணி ஆராதனை, 11ට දේවි 12:30 12:45 முடிஞ்சுது. 12:45ට අමාර වුණා. எல்லாரும் සියලු දෙනාම இருக்கிற உடுப்போடு இருக்கிற நிலையில சந்தோஷமாக எங்களோடு தேவனை துதித்தார். තිබෙන ඇඳුමින් තිබෙන තත්වයෙන් ඔවුන් සතුටෙන් දෙවියන් වහන්සේ සමග අපි සමග සහභාගී වුණා. ஆமென். ஆமென். நாங்க போன முறை போன நேரம் பால் சோறு, கட்லெட், பெட்டிஸ், கேக், அப்படியே ஒரு தொகை. කියවත යන විට අපි කිරිබත් සෝඩිස් මේ වගේ දේවල් අපි අරන් ගියා. இந்த அப்பினமே அதெல்லாம் திபுனா. අය කට්ටිය කියන්නේ අය අදලා තිබුණා. இந்த முறை நான் சொன்னேன், நான் 12 மணிலிருந்து உபவாசம். මේ පාරේ මම කිව්වා මම 12 වෙනකන් නිරහාරව. தொலா இந்தலா நிராயாரு. அப்ப எப்படி ஞானமா நான் தப்புனேன்? බලන්න මම ඥානවන්තව බේරුණා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. 12 மணிக்கு நாள் தொடங்குதா, 1 மணிக்கு தொடங்குதா? 12ට පටන් ගන්නවාද දවසේ 1ට පටන් ගන්නවාද? ஏன்டா உங்களா உங்களோட பாமார்ட்ட தமாய் பட்டாங்க. கேட்டுக்கொள்ளுங்க. நான் ஞானமாக சொன்ன 12 மணிலிருந்து நான் உபவாசம். ප්‍රඥාවන්තේ මම කිව්වා 12 සිට මම නිරහාරව කියලා. நான் தப்பிட்டேன். මම බේරුණා. ஆனா அவங்கள ஒண்ட பார்த்தேன். නමුත් ඔවුන්ගෙන් යම් දෙයක් මම දුටුවා. எங்களோட இணைஞ்சு நல்லா பாடி துதிச்சு ஆராதி. අප සමග රැස් වී හොඳට ප්‍රශංසා කරමින් ගීත උන්වහන්සේට නමස්කාර சொல்லுங்க කළා. ஆமென். ආමේන්.
ஆமென். ආමේන්. அவங்க சொன்னாங்க இந்த பூமியில கர்த்தர் எங்களை அவருடைய பிள்ளையாக ඔවුන් வைத்திருக்கிறார். කිව්වා ස්වාමින් වහන්සේ මේ පොළොවේ අපව උන්වහන්සේ දරුවන් හැටියට තබා තිබෙනවා. කියලා. ராஜாக்களாக ஆசாரிய கூட்டமாய் வைத்திருக்கிறார். රජවරුන් හැටියට පූජක හැටියට උන්වහන්සේ අපව තබා பரிசுத்த තිබෙනවා. ஜாதியாய் සුද්ධ வைத்திருக்கிறார். වූ ජාතික හැටියට තබා තිබෙනවා. ஆண்டவருடைய ஆளுகையில நாங்க இருக்கிறோம். වහන්සේගේ පාලනය යටතේ අපි සිටිනවා. ஆகையினால நாங்க சந்தோஷமா එම இருக்கிறோம். නිසා අපි සතුටින් සිටිනවා. அடுத்தது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை ඊළඟ උන් කියපු වචනය கேட்டுக்கொள்ளுங்க. සමන් දෙන්න. படிச்சவங்க இருக்கிறீங்க, படியாதவங்க இருக்கிறீங்க, ஐஸ்வர்யவான் இருக்கிறீங்க, ஏழை எளியவர் திக்கற்றவர்கள் ඉගෙනගත් අය නුගත් අය කියන දිලුන්දන් පොසුත හැම කෙනාම සිටිනවා. எல்லாரும் இருக்கிறோம். හැමෝම அவருடைய සිටිනවා. பிள்ளைகளா இருக்கிறோம். උන්වහන්සේගේ දරුවන அவங்க හැටියට සිටිනවා. சொன்னாங்க பாஸ்டர் நாங்க கிடைக்கிற நேரம் எல்லாம் அந்த நற்செய்தியை நாங்க அறிவிக்கிறோம். උන් කිව්වා පාස්ටර් අපිට ලැබෙන හැම මොහොතකම අපි ඒ සුභාරංචිය ප්‍රකාශ කරනවා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். எங்கட மனக்கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. අපේ සිත කියන්නේ දැනත් විවෘත වී තිබෙනවා. ஆண்டவருடைய ஆளுகையில இருக்கிறோம். උන්වහන්සේගේ පාලනය යටතේ සිටිනවා. இப்ப எங்களுக்கு ஒரு வேலை இருக்குது, என்ன தெரியுமா? இயேசு பிறந்தார், எங்களை பிறக்க பண்ணினார். அந்த நற்செய்தியை மற்றவங்களுக்கு அறிவிக்கிற நேரம் இது. දැන් අපිට වැඩක් තිබෙන කුමක්ද දන්නවද? යේසුස් වහන්සේ ඉපදුනා, අප තුල ඉපදුනා. ඒ සුභාරංචිය අපි ප්‍රකාශ කළ යුතුයි. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். இதுதான் ஐயா பெரிய சந்தோஷம். මෙයයි මහත් වූ ප්‍රීතිය. ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்துல சந்தோஷம். පාපිෂ්ඨිය පස්තෙලෙන විට ස්වර්ග රාජ්‍ය මහත් වූ ප්‍රීතියක්. நீ உன்னை தேவனுக்கு கொடுத்த நீ ஒருவனை தேவன் பக்கமாய் திருப்பும் போது அதை விட இந்த பூமியில சந்தோஷம் இல்லை. ඔබ දෙවියන් වහන්සේට ඔබ ලබා දුන්න ඔබ කෙනෙක්ව දෙවියන් වහන්සේට අරවනවා නම් ඒකෙන් තිබෙන ප්‍රීතිය මේ පොළොවේ කිසිම ස්ථානයක නැහැ. சொல்லுங்க ஆமென். ஆமென். எங்களுக்கு பாரிய ஒரு பொறுப்பு இருக்கு. අපිට එක්ක වගකීමක් තිබෙනවා. அது பருப்பு ඒක පරිප්පු பரிப்புவாக் கட்டாய ஆத்துமாதாயம். අනිවාර්යෙන් ආත්ම දිනාගත அது යුතුයි. ஆணென்றும் இல்ல, பெண்ணென்றும் இல்ல, குடும்ப தலைவன் என்றும் இல்ல, குடும்ப ஸ்திரீ என்றும் இல்ல, வாலிபர் என்றும் இல்ல, எல்லாரும் ஆத்துமாதாயம் செய்யும். ගෑනු පිරිමි කියලා නැහැ. කියන්නේ පවුලේ නායකවන් යවුන කියලා නැහැ. හැමෝම ආත්ම දිනාගත යුතුයි. ஒவ்வொருடைய ஆத்ம மீட்பு முக்கியம். එකිනෙකිනාගේ ආත්ම කියන්නේ මිදීම වැදගත්. சொல்லுங்க ஆமென். ஆமென். இயேசு இந்த பூமியில பிறந்து அந்த மரணத்துக்காக தன்னை ஊற்றி ஒருவர் எங்களை ரட்சிப்புக்காக அந்த நோக்கத்தோடு தான் இருந்தார். යේසුස් වහන්සේ උන්වහන්සේ පොළොවට උන්වහන්සේ පැමිණ තමාව මරණයට වෙනුවෙන් වගු කරමින් උන්වහන්සේ කරමු නිසා උන්වහන්සේ දේ වෙනුවෙන් අපි වෙනුවෙන් තමයි උන්වහන්සේ පැමිණියේ. கெத்செமனிலே ஜெபிக்கும் போது சொன்னார், பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவுள் என்றார். උන්වහන්සේ ගෙස්සම උයනේ යාඥා කළ උන්වහන්සේ පැවසුවා, පියාණනි ඔබ වහන්සේට කැමති නම් මේ කුසලානේ මාගෙන් පහක් කරන්න இந்த කියලා. பூமியில எல்லாரும் ரட்சிக்கப்படுவதுதான் உம்முடைய சித்தம், அதுதான் நிறைவேறணும் මේ என்றார். පොළොවේ හැමෝම මිදීම ලබා ගන්න එකයි ඔබ වහන්සේගේ කැමැත්ත. ඒ දේ ඉෂ්ට වෙන්න ඕනේ කියලා කිව්වේ. சில நேரம் நீங்க மறந்த வார்த்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். සමහර විට ඔබ අමතක වුණා වූ වචනයක ඔබට මතක් කරනවා. சங்கீதம் 49:9. ගීතාවලිය 49:9. எல்லாம் பைபிளை திறவுங்க திறவுங்க என்னமோ பெறல கண்ணு. எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். එමම நீங்க කියමු. மறந்துட்டீங்க. හැමෝම අමතක වුණා. சங்கீதம் 49:9. ගීතාවලිය 49:9. அவர்கள் ஆத்ம மீட்பு மிகவும் அருமையாய் இருக்கிறது. அது ஒருபோதும் முடியாது. சிங்களத்தில் ඔවුන්ගේ ආත්ම මිදීම අගනා දෙයක් බැවින් ඒක කරන්නට කිසි කලක උත්සාහ නොකළ යුතුය. சொல்லுங்க ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஒவ்வொரு ஆத்மாவும் ரட்சிக்கப்படணும். එම එක එක ආත්මය ගැලවී நான் ලබනවා. சொன்னேன், வர்ற பாதையில அநேகர் குடித்து வெறித்து கத்தி கொண்டு சேட்டில்லாம போத்தலோட தூசணம் பேசி அப்படியே கத்தி ஓடி வாடிகள் அப்படிதான் இருக்கிறாங்க. කිව්වා මම කලින් කිව්වා ඔබට වීදියේ එන විට තරුණයෝ මොනවද කරේ? බේබදකමේ වීදියේම සිටියා අපි දැක්කා. நான் எப்படி நினைக்கிறேன் தெரியுமா? මම කුමද්ද සිතන්නේ නම් ஐயோ மூடனா இருக்கிறானே. කියන්නේ අඥාන්තිය යටියට සිටිනවා නේද? அப்படி இல்ல. එහෙම නොවේ. பிசாசு அவனுடைய மனக்கண்ணை குருடாக்கி இருக்கு. යක්ෂයා ඔහුගේ දැන අන්ධ කර තිබෙනවා. சொல்லுங்க ஆமென். ஆமென். அதை திறக்கத்தான் சபை இருக்கிறது. ඒක විවෘත කරන්න තමයි සභාව තිබෙන්නේ. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்கள். சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொருடைய மனக்கண்களை திறக்க நற்செய்தி அறிவித்தே ஆக வேண்டும். සභාව සිටිනව එකිනෙකිනාම මේ සුභාරංචිය ප්‍රකාශ කළ යුතුමයි. ஒருவர் எழுதியிருக்கிறார், කෙනෙක් ලියා තිබෙනවා கிறிஸ்தவர்கள்
කිතිනු අය அடுத்த வருஷம் எப்படி உழைக்கலாம், எப்படி பிழைக்கலாம், எப்படி சாப்பிடலாம், எப்படி எல்லாம் முன்னேறலாம் என்று புது வருஷத்தை குறித்து சிந்திச்சு கொண்டிருக்கிறாங்க. ඊළඟ අවුරුද්දේ කෙලෙස අඹ කරන්න පුළුවන්ද කෙලෙස ජීවත් වෙන්න පුළුවන්ද කියලා ඔවුන් කියන්නේ ලෞකික කාරණාව කනකොටගෙන තමයි ඔවුන් කල්පනා කරන කියමින් සිටින්නේ. கேளுங்க, நாங்க நிர்மூலமாகாதிருப்பது ஆண்டவருடைய கிருபை. අපි විනාශ වෙන විසිටින්නේ උන් වහන්සේගේ කරුණාවයි. ஆமென். ආමේන්. சபை எப்படி இருக்கணும்டா, அடுத்த வருடத்துல என்னூடாக தேவனுடைய இருதயம் சந்தோஷப்பட வேண்டும். සභාව කෙලෙස තිබෙන්න ඕනේ නම් එන්නා වූ වසරේ මාගේ හදවත උන් වහන්සේ කෙරෙහි ප්‍රීතියෙන් තිබෙන්න ඕනේ. ஆமென். ආමේන්. ஊழியக்காரர்கள் எடுங்க. දේවදාසියන් වල ஊழியக்காரர் வியாபாரம் செய்து பெருக்கிறதுக்கு பார்க்கிறார். දේවදාසියන් උන් ව්‍යාපාර කරලා එක වැඩි කරගන්න හදනවා. வியாபாரிகள் ஊழியம் செய்ய பார்க்கிறார். කියන්නේ ව්‍යාපාරිකයන් ඔවුන් සේවය කරන්න හදනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. எப்படி இருக்கு பாருங்க இன்றைக்கு கிறிஸ்தவம். කොයි වගේ තත්ත්වයේ තිබුණා කියලා බලන්න අද කිතුණු இன்னைக்கு மக்கள் விழித்திருக்க வேண்டும். ஒவ்வொருடைய ஆத்தும ரட்சிப்பு அருமையா இருக்கு. එකිනෙකනාගේ ආත්මේ ගැලවීම උදෙසා අපි හැමෝම කුමද කරන්න ඕනේ? අපි අවදිව සිටිය යුතුයි. ஆமென். ආමේන්. பெண்கள் பார்க்கிற பார்வை சரியில்லை. කාන්තාව බලනවා බැලීම හරි නැහැ. என்னடா இன்றைக்கும் போட்டு அரண்டு அறுக்கிறாரே, අදත් මේ වගේ කනුවනේද? அரண்டு அறுக்கிறாரே, අදත් මේ වගේ කියන්නේ කපාගප ඉන්නව නේද? இழுண்டு இழுக்கிறாரே. අදී ඇදගෙනම ඉන්නව නේද? ஐயோ, போன உடனே அந்த கரிய வச்சிரணும். යෝ ගිය ගමන් ඒ කරේ තබන්න ඕනේ. ஐயோ, மாமி வருவா, மாமா வருவா, அம்மா வருவா, சித்தி வரும். ஐயோ, නන්දම එනවා මාම එනවා පුංචාම එනවා අයියෝ. நான் அறுக்க இல்ல, ඒ කියන්නේ මම කපන්නේ නැහැ. அறுக்க இல்ல. මම කියන්නේ කපකමක ඉන්නේ நான் නැහැ. என்ன சொல்றேன்டா, කොහොමද ඔබට කියනවා නම් உங்களுக்கு இருக்கிற பாரிய பொறுப்பை விளங்கி கொள்ளுங்கள். ඔබට තිබෙනව මහත්කේ කියන්නේ වගකීම ඔබ දැනගන්න. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. உங்களை மாதிரி இருக்கிறவங்களோட மனக்கண்கள் குருடு, உங்களை கொண்டு தான் தேவன் திறக்க வேண்டும். ඔබ වගේ සිටිනා ඔවුන්ගේ සිතේ දැනත් අන්ධව තිබෙනවා. ඔබව කන්න කොටගෙන තමයි උන්වහන්සේ අන්ධ තිබෙනව සිත විවෘත කරන්නේ. சரி, நீங்க என்ன அறுக்க பாக்குறீங்க? பிலிப்பியர் 3:20 மாத்திரம் வாசிங்க. පිලිප්පි 3:20 කියවමු. நம்முடைய குடியிருப்போ ஆ பரலோகத்தில் இருக்கிறது. ஆ அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். சிங்களத்துல வாசிங்க தங்கச்சி. ඉතින් මාගේ සහෝදරයනි, ස්වාමින් වහන්සේලා ප්‍රීති වන්නේ එම කාරණා නුඹලාට ලියා එවීමට தங்கச்சி, பிலிப்பியர் 3:20 இல்லையா? නමුත් අපේ නාගරිකත්වය ස්වර්ගයේය. එතනින් ගැලවුම්කාරයෙක් වන ස්වාමියු යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ එනවා අපි බලා සිටිමුව. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. மனக்கண்கள் திறக்கப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள பொறுப்பை மறக்காத. සිතේ දිනත් විවුත වූ ඔබගේ ජීවිත තිබෙනා වූ වගකීම අමතක නොකරන්න. நமக்கு இருக்கிற குடியிருப்பு பரலோகம். අපට තිබෙනා අපේ නාගරිකත්වයේ ස්වර්ග රාජ්‍යය. சொல்லுங்க ஆமென். ආමේන්. அப்படியா இருந்தா கேட்டுக்கொள்ளுங்க, இந்த உலகம் நிரந்தரம் அல்ல, இந்த உலகத்தில் உள்ளவைகள் நிரந்தரம் அல்ல. එහෙමනම් මේ ලෝකයේත් අපිට ස්ථිර නොවේ. ලෝකයේ තිබෙන දේවත් ස්ථිර නැහැ. இந்த நிரந்தரமற்ற உலகத்திலே நிரந்தரமற்ற வைகளின் மத்தியிலே நிரந்தரத்தை நோக்கி இயேசு எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ස්ථිර නොවන තිබෙනා මේ ලෝකයේ ස්ථිර නොවන තිබෙනා මේ ලෝකයේ තිබෙන දේව කන්නකොටගෙන ඉදිරි පිට උන්වහන්සේ ස්ථිරව තිබෙනා උන්වහන්සේ කෙරේ අපෝ උන්වහන්සේ මඟ පෙන්වීම තිබෙනවා. ஆமென். ආමේන්. இது ஆண்டவருடைய சுத்த கிருபை. උන්වහන්සේගේ මහත් වූ කරුණාවයි. சொல்லுங்க ஆமென். ஆமென். மனக்கண்கள் திறக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில பாரிய பொறுப்பை குறித்த மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. ඔබේ කියන්නේ මහත් කියන්නේ සිතේ දැනත් යුත කළ ඔබගේ කියන්නේ සිතේ දැනත් මාතුවේ දැනත් විවෘත වෙන්න ඕනේ. சபை ஆகிய எனக்கு உனக்கும் பாரிய பொறுப்பு இருக்கு. සභාව නැමැති ඔබට මටත් මහත් වූ වගකීම තිබෙනවා. ஆமென். ආමේන්. இயேசு எங்களுக்காக வாழ்ந்தார். යේසුස් වහන්සේ අප වෙනුවෙන් ජීවත් වුණා. இயேசுவுக்காக நாங்க வாழ்வோம். අපි යේසුස් වහන්සේ වෙනුවෙන් ජීවත් වෙනවා. இயேசுடைய பாரிய பொறுப்பை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு மற்றவர்களை கிறிஸ்துவுக்காக நடத்துவோம். பரலோகத்துக்காக நாங்கள் ஆயத்தப்படுவோம். යේසුස් වහන්සේගේ මේ මහත් වූ ඒ වගකීම අපි පිළිඅරන් යේසුස් වහන්සේ වෙනුවෙන් අපි වෙනස් වීලා අපි ස්වර්ගයේ රාජ්‍ය උන්වහන්සේ මහිම නිසා අපි මේ කාරණාව කරමු. சொல்லுங்க ஆமென். ආමේන්.
ஒருவர் இருக்கிறார், ஒவ்வொரு வருடமும் வீட்டில் போய் கேக் கொண்டு வாங்குவார். කෙනෙක් ඉන්නවා හැම අවුරුද්දම ගෙදර ගිහින් ඔව් කේක් එකක් ගන්නවා. வைஃப் பிள்ளைகளோட இருப்பார். භාර්යාව දරුවන් සමග සිටිනවා. மாமி மாமாவை கூப்பிடுவார். නැන්දා මාමා කතා කරනවා. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களை கூப்பிடுவார். අසල් වැසියන්ට කතා කරනවා. ஹாப்பி பர்த்டே ஜீசஸ். happy birthday jesus. சொல்லுங்க ஆமென். ආමේන්. அதாவது 24ஆம் தேதி 6-7 மணிக்கே பூச்சி மருந்து குடிச்சிருவார். 24 වෙනිදාම 6-7ටම පණු බෙහෙත බීලා ඉවරයි. அது என்ன பணுபேத்? කුමද්ද ඒක පණු බෙහෙත? கல் பொல் அரக்கு மல் எல்லாம் கடைசியில கச்சால் ஃபென்டா கசிப்பு. ඉන් පසුව ඒ බේබත්කම කචල්. கடைசியா கசிப்பு. අන්තිමට කියන්නේ කසිප්පු. பணக்காரனா தொடங்குவார், முடியக்கல கச்சால் ஃபென்டாவோட போயிடுவார். කියන්නේ ධනවත් ඇටියට පටන් ගන්න අවසානයේදී කසිප්පු වලට යනවා. நானும் பார்த்தேன், என்னடா ஹாப்பி பர்த்டே பாடுறாரு, இன்றைக்கு தான் அவர் பிறந்தாரான்னு பார்த்தா இயேசு பிறந்திருக்காராம். මම බලනවා මොනවද මේ අදද ඔව් ඉපදිලා තිබෙන කියලා බලන විට යේසුස් වහන්සේ ඉපදිලා සිටිනවලු. நீங்க அப்படி ஒன்றும் பாடிராதீங்க. ඔබ එහෙම ගායනා කරන්න එපා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். நீங்க பிறந்ததை குறித்து சந்தோஷப்படுங்க. ඔබ ඉපදින එක ගැන සතුටු වෙන්න. துதிகன மகிமை எல்லாம் இயேசுவுக்கு. ස්තුති ප්‍රශංසා මහිම යේසුස් වහන්සේටම. எழுந்திருப்போமா? අපි නැගිට සිටමු. கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். සුබ නත්තලක්